ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சகோ பெட் ஃபார்ம் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சகோ பெட் ஃபார்மில் உள்ள காக்டெயில் ஏவியரை பற்றி தான் பார்க்க போகிறோம். காக்டெயில் ஏவியரை பற்றி வீடியோ போட்டு நிறைய நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 3-4 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் பண்ணலை. அதனால் இன்றைக்கி காக்டெயிலை பற்றி ஒரு சின்ன வீடியோ போடலான்னு சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், காக்டெயிலு நமக்கு ஒரு 6 பேர் ப்ரீடிங் பேர் இருந்தது. முதல்ல ஏவியர் செட்டப்பில் தான் விட்டுருந்தோம். ஆனால் முதல்ல நோய்கள் கொஞ்சம் பாதிப்பு இருந்தது. அந்த வெதர் மாற்றத்தினாலேயும் அதே மாதிரி நம்ம வெளியிருந்து கொண்டு வந்ததில்லை. நம்ம அந்த டைமில் கொஞ்சம் நோய்கள் பாதிப்பு இருந்தது. இப்போ நிறைய பேர்கிட்ட கேட்டப்போ என்ன சொல்லணும்னா, இது நம்ம இண்டிவிஜுவலாக தான் போடணும். காக்டெயிலு சென்சிட்டிவான பேர்டு, அது வெளியே செட் பண்ணக்கூடாது, நாய் குறைக்கக்கூடாது, வெளியே ஆட்கள் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கணும். அப்படி இருந்தாலும் நம்ம இண்டிவிஜுவலாக போட்டு அதை ரொம்ப இது பண்ணாண்டா நம்ம பிஸ்னஸ் மூர்த்தியில் பண்ணல, அழகாக இருக்கணும். அப்படி அந்த ஒரு எண்ணத்தில் தான் நம்மளோட காக்டெயிலை வளர்த்துட்டு இருக்கு. அப்போது வெளியே வீட்டு வர வழியிலே 12 அடி நீட்டம், 7 அடி அகலம், அப்படி ஒரு ஏவியர் செட்டப் தான் பண்ணி முதல்ல 6 பேர் விட்டோம். 6 பேரில் 6 ப்ரீடிங் பேர் தான் விட்டோம். முதல்ல ரிசல்ட்டு மோசமாக தான் இருந்தது. இப்போ வந்துட்டு 6 பேரில் 3 பேர் வந்துட்டு எக் பண்ணி சிக்ஸ் எல்லாம் வெளியே வந்தது. இப்போ 2 பேர் வந்துட்டு எக் பண்ணி இருக்குது. நாங்கள் அந்த எக் பண்ணதுக்கு என்னென்னா, மற்ற நிறைய பேர் வச்சுருக்க என்னென்னா ப்ரீடிங் பாக்ஸ் தான் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த மரத்திலான பாக்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவோம் சொல்லி மண் பானையை வாங்கி செட் பண்ணோம். முதல்ல என்ன பண்ணணுன்னா, அதுக்கு அடப்பை அந்த பானையோட மூடியெல்லாம் தூக்கி கீழே போடும். சரி, அதனால தான் என்ன பண்ணணுன்னா, எல்லா பானைக்கு மேலேயும் ஒரு செங்கல் ஒரு பீஸை எடுத்து மேலே வச்சு கொடுப்போம். அப்போ என்னென்னா, இவன் மூடியை போய் கடித்து தூக்கி கீழே போடாது. அப்படி அது போய் அந்த செங்கலில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சிட்டு போயிடும். மாதிரி சாப்பாடுலேயும் பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் கொண்டு வரல. காலையில் ஸ்ப்ரவுட்ஸு, மத்தியானத்துக்கு மேலே அந்த சீட் மிக்ஸு, அதுக்கப்புறம் இடையில அந்த மாமர கொம்பு ஒடிச்சு போட்டு கொடுப்போம். அதை கடிச்சிருக்கேன். மற்றபடி தண்ணியை நாங்கள் காலையில் வச்சு விட்டு சாயங்காலம் எடுத்து மாற்றிடுவோம். அது ரெகுலராக அதுதான் பண்ணிகிட்டு இருக்குது. மற்றபடி வேறு எந்த மெடிசனோ மற்றபடி எந்த மாற்றங்களோ வரட்டுங்க இப்படி போயிட்டு இருக்குது. அதான் இந்த வாரம் உள்ள அப்டேட்டு.